தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்சுக்காக வீக்கெண்டில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ரம் அமாங் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு சின்ன குயிஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹியர்வி ரெக்வெஸ்ட் யூ ஜஸ்ட் ரீட் தி கொஸ்டின் அண்ட் ட்ரை டு கிவ் தி ஆன்சர் ஃபார் தட். நீங்க ஆன்சருக்காக எங்கேயும் தேட வேண்டாம், உங்களுக்கு ஆன்சர் பக்கத்துல எடுத்து கொடுத்தாச்சு. இந்த சின்ன வயசுல விளையாடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ரொம்ப சிம்பிளா கேள்வி அங்கதான் இருக்கு, பதிலும் அங்கதான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா டைரக்டா பதில் சொல்லிருங்க. அப்படி பை சான்ஸ் ஞாபகம் இல்லை அப்படின்னா சைட்ல, தட் மீன் ரைட் சைட்ல ரொம்ப எலாபரேட் பண்ணிருப்போம் நியூஸ், அதை படிச்சு நீங்க ஆன்சருக்கு வரலாம். சோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் 20 to 30 minutes I'm waiting for your answer. உங்களுக்கு ஏதாவது டீவியேஷன் ஸ்ட்ரகிள் இருந்தா I will open that answer, no problem. Yes, now I'm ready. எல்லாருமே நீங்க மைக்க வந்து மியூட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சண்டேல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தான் பேச போறீங்க, அதுக்கப்புறம் தான் கடைசினா. ஆனா மற்ற நாள்ல எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கஷன் பண்ணணும், கடைசி உங்ககிட்ட இருக்கும். சண்டேல ஒரு சின்ன சேஞ்ச் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க டிஸ்கஷன், கடைசி என்னோட எலாபரேஷன். புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ மைக் யாராவது இருந்தா நீங்க மியூட் பண்றதா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்க தான் பேசணும். எஸ், மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிக்சர் ரொம்ப அழகா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல எவ்ரி கிட்ஸ் கேன் மேபி ஆன்சர். குழந்தைகளும் கண்டிப்பா அந்த பிக்சர் ரொம்ப அழகா எடுத்தோம் இல்ல, கண்ணால பார்த்தே பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்க, மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which party has retained power in the Singapore general election 2020? People's Action Party, sir. Option A. ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கு நான் நினைக்கிறேன் இல்ல. Yes sir. Second question, the Supreme Court recently upheld the right of Trivandrum royal family, so in administration of which Kerala temple, or Guruvayur or Padmanabha Swami temple? Padmanabha's. Option B, sir. Padmanabha Swami temple இல்லையா? Yes sir. Third question, which country has banned its telecom companies from sourcing 5G equipments from Kawang? Option B, sir. China. கவாய்ங்கிறதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைனா தான் இல்ல? எஸ் சார். கண்டிப்பா ஆப்ஷன் பி இருக்கு. சோ எக்ஸாக்ட்லி யுனைடெட் கிங்டம். Option C is correct. The United Kingdom has imposed a ban on its telecom companies from sourcing 5G equipments from Chinese telecom company. Can you get my point? Yes sir. Yes, super. Fourth question, நம்ம நேத்து தான் டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப ஈஸியஸ்ட் क्वेश्चन கூட. When is Nelson Mandela International Day observed? July 18th. July 18th. Very good, ma. Fifth question, India signed an agreement to expand collaboration with which of the nation? Sir, Israel. Fibers. Whether it's Israel or Iran? Israel, sir. Israel, absolutely. You can remember loud and you can. Yes sir. ஏனா சைபர் கிரைம் அவங்களுக்கு கண்டிப்பா. Sixth question, India recently opened a new trade route with which nation? Bhutan, sir. Bhutan. Yes, very good sir, both of you very good. Seventh question, which nation has denied claim of dropping India from Sabagar Sagaidan railway project? ரொம்ப நாள் அத பேசிருக்கோம். Iran, absolutely correct. Eighth one, when was World Youth Skill Day observed? July 15th. Option A, sir. July 15th. Ninth question, which state government has decided to launch Rokotoko? Now work our Malayalam commitment. Madhya Pradesh. யார்? மத்திய பிரதேஷ்ல. நல்ல வார்த்தை, நல்லா தான் இருக்கு. இது சினிமா ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்தா சாங்கா போட்டுருவார் போடுங்க. ரோகோட்டோகோ. சந்தோஷம் தான். 10th question, the Indian Army has decided to order a second batch of 716 assault rifle from which of the nation? US, sir. US? Yes sir. Yes sir. 11th question, so wonderful questions. World Day for International Justice is observed to commemorate the historic adoption of the Rome Statute in the year 1998. 98, sir. Yeah, 1988. 1998. Option C, sir. நாங்க நல்லா சொன்னாலும் இந்த ஆளுங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு திட்டுறீங்களா? என்ன திட்ட வேண்டாம். சரிங்க. Which is the capital of the Qatar? Sir. சைடுல ஆப்ஷன் இருக்குல்ல? Option C sir. ஆப்ஷன் சி. என்ன பேருங்க அது? Doha. Sir.
தோஹா sir. நிறைய பிலிம்பேர் அவார்ட் நிறைய அவருக்கு கூட தோகால பண்ணாங்க. எனக்கு ஏதோ டிவில நான் யூடியூப்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. துபாய் தான் சார் சொல்லிருக்காங்க அதிகமா. கண்டிப்பா. எஸ். 14 question. Sorry, 13 இல்லையா? Yes, sir. Yes. Question. Which is the 13 question. National Investment and Infrastructure Fund is headquartered at where? Mumbai, sir. Mumbai or Delhi? Mumbai, sir. மும்பை தான் சார். Mumbai. சரி. 14 question. When did the United Nations General Assembly, that means UNGA, pass a resolution to declare World Youth Skill Day? What is the year of that? 2004, sir. 14. Yes. Last question is very easy question for you. What is the currency of Poland? Sir, option A. சரிதான், ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ தான் சார். அது பேர் என்னன்னு ரீட் பண்ண முடியுமா? ஜிஓடி. கண்டிப்பா ஜிலோட்டி. Yes, sir. இது பேர் தான் நமக்கு நல்லா தான் இருக்கும்ல. வேற சில ஜிலோட்டின்னு கேட்கலாம். நம்மகிட்ட ரூபாய், துட்டு, காசு, பணம், மணி இல்ல. நமக்கு வேற ரேஞ்ச் தான். எஸ். நம்மளது அபிஷியல் லாங்குவேஜ் நிறைய இருக்குல்ல. அபிஷியல் லாங்குவேஜ்? அபிஷியல் நம்ம நிறைய லாங்குவேஜ் இருக்குல்ல நம்ம கண்ட்ரில. அதனால ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிட்டாங்க. கண்டிப்பா. ஒரு ஹிந்தில சொல்லுவாங்கல்ல, ஏ காவமே ஏ கிசான் ரகதாத்தா அப்படின்னு சொன்ன மாதிரி ரூபாயே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற நேரத்தை நான் ஒதுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் லெவல்ல அல்லது ஒரு எஸ்எஸ்சி லெவல்ல நம்ம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா சுதாகர்? எஸ் சார். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி மெயின்ஸோட கொஸ்டின் வந்து நம்ம எப்படி எழுதணும். லாஸ்ட் ஒரு கொஸ்டின் நானும் சுதாகர் டிஸ்கஸ் பண்ணோம். சோ தட் மீன் எம்ஜி நரேகா ஒரு கொஸ்டின் எப்படி எழுதிடலாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் வந்து மெயின்ஸ் அரைசன் ஆகுது, அந்த மெயின்ஸுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்னு நான் பேச ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் டிஸ்பிளே வரலாம் எனக்கு சொல்லிருங்க. நான் டிஸ்பிளே நான் வெப்சைட்ல இருந்து எடுக்கிறேன். டிஸ்பிளே உங்களுக்கு வெப்சைட் வருது இல்லையா? எஸ் சார் வருது. மேடம் வெப்சைட்ல டெய்லி கரண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ் சொல்லி புக் மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் சப்மிட் பண்ணிருப்போம். யூபிஎஸ்சி யோட மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் லிங்க் பண்ணிருப்போம். அந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃப்ரீயா இருக்கும்போது அட்லீஸ்ட் படிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வாரத்துல ஒரு கொஸ்டினாவது எடுத்து படிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2019 இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண எடுக்க போறோம். ஆர் யூ ரெடி சுதாகர்? எஸ் சார். மேம் ராதிகா மேம் இருக்கீங்களா? எஸ் சார் இருக்கு சார். நீங்க பேசுனால மியூட் பண்ணிக்க சார். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்றதா. இத கேக்குறவங்க தான் பாவம். ஓகே சார். நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்படி கேக்குறது கேட்காத அவங்க விருப்பம் தானே இல்ல? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சுதாகர் அண்ட் ராதிகா மேம், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய அகாடமிக்ஸ் போய் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். வீட்ல இருந்து ஏன்னா இப்ப யாருனாலே அகாடமிக்கு போக முடியாது சார். சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல். எக்கனாமிக்கலா போய் ஜாயின் பண்ணிக்கவும் மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பர்பஸா நான் டெய்லி ஒரு முடிவே பண்ணிட்டேன். சோ நம்ம பீரியட்ல நம்ம ஓகே சார். 1 hour ஒதுக்கலாம்ல? கண்டிப்பா. அதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தொடர்ந்து வர்றதுனால என்னால தொடர்ந்து இது கொடுத்துட்டே இருக்க முடியுது. ஒத்தையில பேசினா பைத்தியக்கார மாதிரி இருக்கும் இல்ல? ஏன் சுதாகர்? கண்டிப்பா சார். எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சரிங்க, come to the point. General Studies paper 1. So எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. என்ன அப்படின்னா, there are 20 questions printed both in Hindi and English. You should be listen the words must. Question paper specific instruction. So there are 20 questions printed in both Hindi and English. All the questions are compulsory. அடேங்கப்பா இல்ல? And also answer to question number 1 to 10 should be in 150 words. And whereas answer to question 11 to 20 should be in 250 words. That mean 150 words அவன் 10 மார்க் கொடுக்கறான், 250 wordsக்கு 15 மார்க் கொடுக்கறான். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 क्वेश्चंस இருக்கு. 150 plus 100 போட்டா 250 மார்க் இருக்கு இந்த क्वेश्चंஸ்ல. சோ எந்த ஆப்ஷனையுமே நீங்க எலிமினேட் பண்ண முடியாது. எனக்கு இது பதில் தெரியும் தெரியாதுன்னு கொடுக்க முடியாது இல்லையா? எல்லாத்துக்கும் we have to give bring to that answer. நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த क्वेश्चंस எப்படி இந்த ஒவ்வொரு क्वेश्चन ரீட் பண்ணா டிஃபரண்டா இருக்கு. இப்போ क्वेश्चन நம்பர் 13 ஃபார் இல்லஸ்ட்ரேட்டிவ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, explain how the foundation of the modern world were laid by the American and French revolutions.
ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? இதுக்குரிய ஆன்சர் ஒரு புக்ல படிச்சு நம்ம எழுத மாதிரி எழுத முடியாது. டோட்டலா டிஃபரெண்டா அது இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி வாட்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹவ் அண்ட் வை டஸ் இட் டிஃபரெண்ட் ரீஜனலி இன் இந்தியா? சோ இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் எலாபரேட் பண்ண போறோம் அப்படின்னா 19th கொஸ்டின் ஐ வாண்ட் டு எலாபரேட் தட். The question what elaborate means that means what are the continued challenges for women in India against time and space? என் கேள்வி புரியுதா? எஸ் சார். கொஸ்டின் சொல்றது பாத்தீங்களா? புக்ல தான் படிச்ச மாதிரி இருக்கா? இந்தியன் ஹிஸ்டாரிக்கல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் எவ்வளவு புக் ரெஃபர் பண்றோம்? லட்சுமி புக் ரெஃபர் பண்றோம், ரமேஷ் சிங் பாக்குறோம் இல்லையா? எஸ் சார். மார்க்கெட்ல எவ்வளவு மெட்டீரியல் இருக்கு, திஷா இருக்கு, சோ ரெனால்ட்ஸ் இருக்கு, நிறைய புக்ஸ் இருந்துட்டே இருக்கு. இதையும் தாண்டி நிறைய அகாடமி வந்து புக் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு புக்கை படிச்சுட்டு அப்படியே எழுத மாதிரி யாராலையும் மெயின்ஸ் எழுத முடியாது. மெயின்ஸ் இட்ஸ் அவர் ஓன் வியூ. கேன் யூ காட் மை பாயிண்ட் சார், போத் ஆஃப் யூ? எஸ் சார். எஸ். ஒரு விஷயத்தை பொறுத்து இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ இந்த ஃபீமேல் பத்தி நம்ம சொல்ல போறோம். சேலஞ்சஸ் ஆஃப் த உமன். நம்ம இன்னைக்கு சேலஞ்ச் உமன் நம்ம பஸ்லயே பார்க்கதான் சரி. என்ன சுதாகர், பஸ்ல டிராவல் பண்ணி எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம் ஒர்க் பண்ற இடத்துல இல்ல, நம்ம கூட படிக்கிற பொண்ணுங்க பிள்ளைங்க, சோ நம்ம தெருவில் இருக்கிற ஒரு அக்கா தங்கச்சி, அப்புறம் பக்கத்து ஸ்ட்ரீட், பக்கத்து தெரு, பக்கத்து ஸ்டேட், பக்கத்து நெய்பரி கண்ட்ரின்னு சொல்லி ப்ராப்ளம் நிறைய நம்ம சந்திச்சுட்டே இருக்கும். சோ அப்போ இந்த சேலஞ்சஸ் ஆஃப் தட் உமன் இன் இந்தியா அகைன்ஸ்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்னா எல்லாருக்குமே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நேரமும் ஸ்பேஸ்னா ஏதாவது புரியுதா? அதாவது சேலஞ்சஸ் அபௌட் உமன்ஸ் ரைட்ஸ் கேட்டா நம்ம எழுத போறோம். உமன்ஸ்க்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் எழுத போறோம். இந்த क्वेश्चन ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். டைம் அண்ட் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்காங்க சார். ஸ்பெசிஃபிக் அப்படினா என்ன? That's my purpose. I want to elaborate about that. உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? எஸ் சார், ஆகுது சார். ஆகுது இல்லையா? எஸ். இப்போ அந்த क्वेश्चन பேப்பர் பாத்தீங்க இல்லையா? அதுக்கு ஒரு பதில நான் ட்ரை பண்றேன். ஏன்னா அது முழு பதில என்னால எழுத முடியாது. ஏன்னா அது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்றது புரியுதா சுதாகர் உங்களுக்கு? ஆமா சார். எஸ் சார். ஒரு ஃபேக்டரா நீங்களும் நானும் இல்ல ராதிகா மேம் எழுதும்போது ஒரு 50% நம்ம மூணு பேரும் ஒரே ஈவன் எழுதி வருவோம். செகண்ட் 50% வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடும். ஏன்னா நான் ஒரு மாதிரி பிராக்டிகல் ஃபீல் பண்ணிருப்பேன், நீங்க ஒரு மாதிரி பண்ணிருப்பீங்க, அந்த மேம் ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. Yes sir. I want to elaborate that the question asked about the challenges faced by the women against time means that in different period of that time. Can you cut the point? Yes sir. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் எதை மென்ஷன் பண்றா அப்படின்னா டிஃபரெண்ட் பீரியட் ஆஃப் த டைம். 2010, 2020, 2018, 19 பிரசன்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பேசலாம் இல்லையா? அதே மாதிரி பேசுறது எதை குறிக்குது அப்படின்னா டிஃபரெண்ட் ஏரியாஸ் அண்ட் லொகேஷன்ஸ். இப்ப கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியுது சார். Yes. Women in India face many socio-cultural and economical and political challenges. So some of the challenges has been classified very clear and under the ground of the challenges against the time. The point of view that mean timely maternal care. So நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? நம்ம வீட்லயே ஒரு ஃபீமேல் வந்து கன்சீவ் ஆனாங்கன்னா அவங்க குழந்தை பிறக்கிற காலம் வரைக்கும் என்ன ப்ராப்ளம் எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம லைவா பாக்குறோம். சோ எவ்வளோ அதுல டெத் நடக்குது, எத்தனை தாய் இறந்துடுறாங்க, எத்தனை குழந்தைங்க இறந்துடுறாங்க. சோ இப்ப நம்ம ரீசன் நிறைய இதுல கேள்விப்பட்டோம். சில ஒரு அது என்ன விஜய் மூவில சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் கூட இல்லைன்னு சொல்லி. என்ன படம்னு தெரியல, விஜய்க்கு ஒரு மூவி இருக்கு. மெர்சல் சார். மெர்சல் சார். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சோ டைம்லி மெட்டர்னல் கேர் இது ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்ல, ஃபீமேல் பிரச்சனை தான் இல்லையா? சோ அது டைமிங் ப்ராப்ளம் இருக்கு. சோ இது பீரியாடிக்கலா இந்த வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த ப்ராப்ளம் 2019 மட்டும் இருக்கா? இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு இந்த ப்ராப்ளம். அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் ஏன் குறைக்க முடியல, அதுதான் சேலஞ்சஸ். எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபௌட் தட் girl child denied timely interventions in the nutrition and health care. இது ரொம்ப ஒண்டர்ஃபுல் பாயிண்ட் தான். ஏன்னா பெரும்பாலும் இன்னைக்கு வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சத்துருண்டை கொடுக்க பழக்கம் இன்னைக்கும் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். பீரியடிக்கலா ஒரு 8th 10th நம்ம தாண்டது கண்டிப்பா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுருப்பாங்க. பருவ காலங்கள் ஒரு மாற்றங்கள் உடம்புல அடையும் போது நேச்சரா சில எக்யூப்மெண்ட்ஸ் கரெக்டா கவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. சோ ஒரு பக்கம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருந்தாலுமே அதுல நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும். So that the challenges against the time with respect to the child culture in a timely interventions in nutrition and health care and further particularly in education. இப்போ யூபிஎஸ்சி நம்ம எல்லாரும் ஆஸ்பிரன்ட்ஸ் தான். இப்போ ஒரு ஜென்ஸ் படிக்கிற அளவுக்கு ஃபீமேலுக்கு ஒரு டைம் கிடைக்குதான்னு கேட்டா இல்லன்னு தான் என்னால சொல்ல முடியும் சுதாகர். ஒரு நவ் ஐ ஏஜ் 34 வயசாச்சு, நான் இன்னும் இதே ஃபீல்ட்ல ட்ரை பண்றேன். ஆனா ஏன் கூட படிச்ச எல்லாருமே அவங்க லைஃப்ல வேற லெவல் ஆயிட்டாங்க. நான் பர்டிகுலர் ஃபீமேல் சொல்ல விரும்புறேன்.
கண்டிப்பா சார். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் பிகிசி பண்ணலாம், அவர் எப்ப வேணாலும் படிக்கலாம், அவர் எண்ணம் போல விருப்பம் போல இடம் ஏவல் பார்த்து படிக்கலாம். ஆனா ஃபீமேலுக்கு இந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கறது இல்லை, அப்படிதானே? எஸ் சார். ஆமா சார். மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் கொடுக்கறதுல இல்ல, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்றதுலன்னு சொல்லலாம் சார். அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் சான்சஸ் மஸ்ட் பி கிவன். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணாங்களா யூஸ் பண்ணல அடுத்த क्वेश्चन அரேஞ்சே ஆகும். சார் அவங்களுக்கு சான்ஸ் வந்து குறையுது சார். அவங்களா குறைக்கிற மாதிரி தான் சார் இருக்கு. Questions against the women. So whether they are used or not. So first we have to give the chances to the women. Yes sir. Yes, definitely. So educationல ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி ஏர்லி மேரேஜ்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஆண்கள் எல்லாம் பெரும்பாலும் 27, 30, 33 வயசு திருமணம் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபீமேல் 35ல திருமணம் பண்ணா ஏத்துப்பாங்களா? நோ சார். போய் நிறைய சமூகத்துல சோசியல் இஷ்யூஸ் இருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சார், அதனால. So early marriage is the specific reason for that. Especially பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம நீங்க யூஜி படிக்கும்போதே கேள்விப்பட்டிருப்பீங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போதே மேரேஜ் பண்ணிடுவாங்க. எஸ் சார். இல்ல சார். ஆனா பையன் கல்வி தான் பண்றாங்களே சுதாகர், உங்க காலத்துல தான் நடந்ததா? எனக்கு நிறைய சார் லிஸ்ட் இருக்கு சார். அதெல்லாம் நிறைய லிஸ்ட் இருக்கு சார். அதெல்லாம் சார் இப்பவே என் கூட படிச்சவங்களே பாதி பேர் மேரேஜ் ஆயிடுச்சு சார். டெய்லி ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளுறாங்க சார். அது மேரேஜ் ஆறதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களோட ஆம்பிஷன்ல ட்ராப் டவுன் ஆகுது. ஏன்னா அவங்க அடுத்த லைஃபுக்கு என்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் படிச்சு ஐஏஎஸ் ஆகணும், இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 போஸ்ட் போகணும், நேஷனலாவே ஒரு ட்ராப் டவுன் ஆயிடுது. Especially our girl children reduces their opportunities, denying them to chances to get empowered. So due to the early marriage. So these are the challenges against the timing sequence. Can you got my point, sir? Yes sir. Yes. And subsequently we have to discuss about the challenges against this phase. என்னென்ன இடங்கள் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் இல்லையா? So being polarizations of the jobs. So என்ன மாதிரி ஜாப்ஸ்ல இருக்கு? then pink color jobs அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சில ஜாப் ஃபீமேல் மட்டும் தான் பார்க்க முடியும் இல்லையா? எஸ் சார். ரொம்ப அரிதில் மேல தான் ஃபீமேல் ஆட்டோ ஓட்டுறாங்க. எல்லா ஆட்டோவும் ஓட்டல. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்பதான் 1-2 பேர் தலைவிதிக்கவே என்ன சொல்றது வெளிய வரவே ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. சோ அதனால ஒரு நல்ல ஒரு வார்த்தை குவாட் பண்றாங்க. என்னன்னா பிங்க் கலர் ஜாப்ஸ் ஒன்லின்னு சொல்றாங்க. such as teachers, nurses. எங்கயாவது ஜென்ஸ் நர்ஸா இருந்து பாருங்க. கஷ்டம்ல. ரேர் சார். 100% ஏதோ 1% வாய்ப்பு நர்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன் ஜென்ஸ் நர்ஸா இருக்க கூடாதா? அப்போ இஸ் அகைன்ஸ்ட் இந்த பிரச்சனை அகைன்ஸ்ட் தி சேலஞ்சஸ் அகைன்ஸ்ட் தி மென் கூட சொல்லலாம். என்ன சுதாகர்? ஆமா சார். இப்ப நான் சுதாகர் தான் ஒரு ஆளு இந்த ஊசி பட வர மாட்டாங்கல்ல. உமன் படம் போதே பார்க்க முடியல இல்ல? கண்டிப்பா. So teachers, nurses and receptionists and babysitters, lecturers, etc. we can say that. Yes. And class dealings, look like this women in India face artificial periods like the அது என்ன வார்த்தைங்க அது? ஸ்டெரியோடைப்ஸ். ஸ்டெரியோடைப்ஸ்னா என்ன மீனிங் தான் தெரியுதாமா? எனக்கு எக்ஸாக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல. தெரியல சார். ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். நம்ம நார்மலா பேசும்போது பேசிக்கலாம்னா. So stereotypes is media regulations சொல்றோம். So informational boundaries and which prevent them for advancing upward in the organization to the management level positions. So sexual harassment நம்ம கண்டிப்பா மறந்துருக்க மாட்டோம். மீ டூ நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருந்து இந்தியால இல்லையா? கண்டிப்பா. So lack of political participation of the women. நம்ம ரீசன்ட்டா நியூஸோட நம்ம பேசியிருந்தோம். Lack of political participation for women. The Indian Parliament currently has 11.8% women representation. The state assemblies have also only 9%, even though the 73rd Constitutional Amendment Act mandate 33% of panchayat seats to be reserved for women. 33% தான் இந்த 11.8 தான் பார்லிமெண்டே ஆயிருக்கு இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில 9% ஆயிருக்கு. மம்தா பானர்ஜி மேம் மாதிரி நிறைய பேர் நம்மள இருந்துச்சு வரணும்ல. ஹலோ 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 சார். கண்டிப்பா மம்தா பானர்ஜி மாதிரி நம்மள நிறைய பேர் வரணும்னு நான் சொன்னேன். எங்க சார் ஒருத்தங்க வந்ததுக்கு எதாவது ஒண்ணும் முடியலையா சார் அவங்களால? கண்டிப்பா உங்க மெசேஜ் வாய்ப்பு கொடுங்க. இவ்வளவு படிச்சு வாய்ப்பு இருக்காதான் நல்லது இல்லையா? We have to give the chances to that women. Yes. And women's issues are not a political problem, absolutely, but it is a social issue. Hence, it requires the cultural revolutions. Particularly, I want to say some of the words quoted by the Nehru, like this J.L. Nehru. So, in order to improve
improve the conditions of Indian in women. So society must remember words for Jail Nehru. Likewise, India to awaken the people. It is the women who must be awakened. Once she is on the move, the family moves, the village moves, the nation moves. Can you cut the point? She Yes, is sir. on the move. Should be once she is on the move, the first the family moves and the villages moves and then the nations moves. That very Jail Nehru. ஸோ இது வரைக்கும் நம்ம ரொம்ப எழுதலாம் படிச்ச சிங்கிள் சாக்ரிஃபைஸ் எழுதலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி தான் எழுத முடியும் அப்படின்னா நம்ம ஓன் தாட்ல எழுத முடியும். எப்படிலாம் எழுதலாம் நான் ரொம்ப அழகா நானே எழுதி கொடுத்துட்டேன். என்னன்னா இட் இஸ் நாட் எண்ட், ஜஸ்ட் இட்ஸ் a beginning and remaining that maybe in your own view. நம்ம சமூகத்தை சந்திச்ச பேப்பர்ல படிக்கிற விஷயங்களை வச்சு நம்ம ஒண்ணா எலாபரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ புரிய வருதா? Yes, sir. Yes, sir. And further, the women are facing likewise acid throwing, and so child marriage is domestic violence, dowry, so female infanticide and sex selective aberrations, and also honor killings. So இந்த மாதிரி நிறைய ரேப் பண்ணி எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம் இல்லையா? இதெல்லாம் பொறுத்து நம்ம வீட்டுக்கு நம்ம எழுதலாம். ஸோ எங்கெல்லாம் அவங்க வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ல எவ்வளவு சேலஞ்சஸ் மீட் பண்றாங்க அப்படின்னு எழுதலாம். ஸோ அண்ட் மோர் ஆர் லெஸ் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் ஃபார் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்க்கு ஐ வாண்ட் சே சம்திங் தட் மீன் we got to give the recent point of view with respect to the any occurrence. அப்போ இந்த challenges வந்து நம்ம ரீசன் நிறைய நடந்தது இல்லையா? எவ்வளவு கேஸ் நம்ம பாத்துருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா? Yes, sir. Yes, sir. கேஸ்லாம் பார்த்தோம்ல. இப்போ கூட ரீசன்ட் தமிழ்ல நிறைய கேஸ் ரேப் கேஸ்லாம் பார்க்க தான் செய்றோம். சின்ன குழந்தைங்க, பெரிய குழந்தைங்க அப்படி நிறைய கேஸ் இப்படி பெண்டிங் தான் செய்யுது. So இந்த மாதிரி ரீசன் அப்டேட் அக்கரன்ஸ் வந்து எழுதவும் செய்யலாம். So that's why we are insisting always to read the newspaper. இதனால தான் யூபிஎஸ்சி சிவில் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. ஒரு கான்செப்டை நீங்க நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி, புக் அனலைஸ் பண்ணி, ரெண்டையும் கோ த்ரூ பண்ணி, அதுல வேர்டிங்ஸ் நீங்க ரெமெம்பரன்ஸ் பண்ணி, உங்களால உங்க வியூல எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நீங்க கொடுக்கலாம். மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. Who is the first prime minister of India அப்படின்னு கேட்டா what is your answer, sir, both of you? ஜவஹர்லால் நேரு sir. நேரு. இந்த கேள்விக்கு நம்ம நீங்க எழுதினாலும் அதே பதில் தான், நான் எழுதினாலும் அதே பதில் தான், மாத்தி எழுத முடியாது இல்லையா? Yes, sir. So can you please briefly explain about the administration and functions of the Jawaharlal Nehru to that period அப்படினா இந்த क्वेश्चனுக்கு ரெண்டோட பதில் வேற மாதிரி இருக்கும். ஆமா சார். இதுக்கு ஒரு புக் எழுதி யாரும் படிக்க முடியாது இல்ல? ஆமா சார். படிச்ச புக்கே சார் படிச்ச புக்கே வந்து டிஃபரண்ட் வேஸ்ல எழுதுவாங்க எல்லாரும் ஒன் தாட்ஸ்ல. அவ்வளவுதான். As I'm telling that, so for mains description everybody are saying the same answer, but it is not book written fact. It is an information, knowledge, experience that is totally different by different in view of the every human being. The meaning of the answer may be same or equal or relevant for one by one, but the description is totally different. Can you cut my point, sir? Yes, sir. அப்ப மெயின்ஸ் எழுதி தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. மெயின்ஸுக்கு இதுதான் பதில் எழுதுன்னு யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. யூபிஎஸ்சி பிலிம்ஸுக்கு தான் இதுக்கு பதில் இதுதான் நீங்க அப்டேட்டிவ் சூஸ் பண்றீங்களே ஒழிய மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க ஓன் தாட்ல நீங்க எழுதலாம். இது இப்படித்தான் எழுதணும், இப்படி நம்மளுடைய விருப்பம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்படி எழுதலாங்கிறது பட் இது எந்த ஸ்டைல்ல வேணாலும் இருக்கலாம். எஸ், நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தை நானே கோட் பண்ணிட்டேன். hope you can understand how to write UPSC mains அப்படின்னு. Yes, sir. Yes, sure. Yes, Sudhakar, can you understand, sir? Yes, sir, understand. Yes. Hence, it is better and better wherever you have taken the training that all are the primary level only, and thereafter you have to read the books and newspaper and always be up to date. That is the main concept to clear the UPSC examination, sir. Okay, sir. So இத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க फ्रेंड्स இத வீடியோ பார்க்காட்டியும் பரவாயில்லை, மற்றவங்களுக்கு இந்த நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? Yes, sir. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சாலும் எங்க படிச்சாலும் சொல்லுங்க, இது ஃபேக்ட் இதுதான்ப்பா, அங்க எங்க படிச்சாலும் இதை கத்துக்க முடியும், தப்பு இல்லை. பட் அதுக்கப்புறம் உங்களுடைய ஓன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய அதுல இருக்கு. அது நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும், நிறைய நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், ரிப்பீட்டடா நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Ultimately we are communicating, we are discussing, so that is make our mental and more than strengthen. Yes, sir. Yes, sir. Yes, that's the correct way I think to clear to track UPSC examination. That's my point of view. தவறா நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஒவ்வொரு சண்டே இந்த மாதிரி பொதுவா டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா? நான் ஏதாவது क्वेश्चन ஓகே சார். क्वेश्चन நீங்க ஆன்சர் நீங்க சொல்லுங்க. மற்ற நாள வழக்கமா கரண்ட் அஃபேர்ஸ் நான் கிளாஸ் கொடுத்துறேன். ஓகேங்க சார். ஓகே சார். வேற ஏதாவது நீங்க பேசணும்னா பேசலாம், both of you. சார் மேல நம்ம ஒரு வேர்ட் படிச்சோம்ல சார், ஸ்டெரியோடைப், STEREOTYP. சார் அதுக்கு தமிழ் மீனிங் வந்து ஒரே மாதிரியா இருக்கு, அந்த சொல்றேன், ஒரே மாதிரியான ஒரே சேம் டைப் ஆஃப் தி ப்ராப்ளம் இல்லையா?
சார் ஒரே மாதிரியா இருக்க மாதிரி. Women in India face artificial barriers like stereotypes. That means ஒரே மாதிரியா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதா இருக்கலாம் இல்லையா? எஸ் சார். எஸ் சார், அந்த இடத்துல சுவிட்ச் கரெக்டா தான் சார் இருக்கு. கரெக்டா ஒரே மாதிரியான இல்லையா? எஸ் சார். நம்ம என்னதான் கத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை புதுசு புதுசா தான் இருக்கு. எஸ் சார், நம்ம நெக்ஸ்ட் வேற யார்கிட்ட பேசும்போது இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதனாலதான் ஹிந்து பேப்பர் படிச்சா பாதி பேருக்கு நியூஸ் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டம் தான், பட் வேர்ட்ஸ் நல்லா இருக்கும். அதாவது ஹிந்து பேப்பர் யூஸ் பண்ணா நிறைய வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம ட்ரை பண்ணுவோமே. எஸ் சார். எஸ் சார், கண்டிப்பா. நிச்சயம் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். சண்டே நல்லா ரெஸ்ட் எடுங்க. சோ கிடைக்கும் போது எல்லா நேரமும் படிங்க. எஸ் சார். ஏனெனில் தெய்வத்தால் ஆகாதீரினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மெய்வருத்த நிச்சயம் நம்ம கூலி தரும். சோ ஒரு காலம் இந்த வீடியோ இன்னைக்கு யாரும் பார்க்கணும், இப்ப இருக்காது என்னைக்கு பார்த்தாலும் சந்தோஷம் தான் படுவாங்க. சுதாகர் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எஸ் சார். நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சார், இன்னி வரைக்குமே மெயின்ஸ் எப்படி எழுதணும்ன்றது ஒரு கிளியர் இன்ஸ்பிரேஷன் தான் சார் யாருக்குமே கொடுக்கறது இல்ல, சொல்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. வெளிப்படையா சொன்னா அவங்க மார்க்கெட் பாதிக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க சார். அப்படி இல்ல, எனக்கு நீங்க அப்டேட் பண்ணி படிச்சா போதும், அவ்வளவுதான். இது ஒரு ட்ரை தானே. இல்ல படிக்கிறதுனால சுதாகர் ஐஏஎஸ் ஆக போறது இல்ல, தாமஸும் ஆக போறது இல்ல. We both are try. Yes sir. Yes, success will be reflect our hard work and the timing of the senses. ஆனா முயற்சி உங்களோட கடமை, கண்டிப்பா நம்ம முயற்சி செய்யணும்ல. ஆமா சார். நம்ம கட்டில தூங்கி படுத்துக்கிட்டே நான் ஓடுறேன் எழுதி ஸ்பாட்டுக்காவது வரணும். அட்லீஸ்ட் கோடையாட்டி இந்த வடிவ மாதிரி செவல தாவிடா தாவு எங்கெங்க அட்லீஸ்ட் தவளவாவது செய்யணும். ஸ்பாட்டுக்கும் வர மாட்டேன், தவளவும் மாட்டேன், ஓடவும் மாட்டேன். I want to become to IAS officer. அது பாசிபிள். அப்ப சினிமா தான் நடிக்கணும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். அதனால தான் ஒரே பாட்டுல ஐஏஎஸ் ஆக முடியும். அதே படத்துல ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிடலாம். அதே படத்துல ஆயிடலாம். கற்பனையில மட்டும்தான் சார் நடக்கும். கண்டிப்பா இன்னைக்கு இந்த வானத்தை படம் அது என்ன படம் அது பேசணும், லாஸ்ட் டைம் கூட பேசணுமே, சூரிய வம்சம் இல்ல அந்த நட்சத்திரம். ஆமா சார், சூரிய வம்சம் தேவயானி. அடிக்கிறதா கேளுங்க. Yes sir, nice to talk with both of you. Thank you so much. Good night. Thank you sir. என்ன சொல்ல வேண்டியிருக்கா? ஒண்ணு இல்ல இருந்தா சொல்லுங்க சார். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார், யூஸ்ஃபுல்லா. இப்போ வீடியோ கிளாஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சேன் பாத்தீங்களா? முதல்ல தயங்க ஞாபகம் இருக்கா? ஆமா சார். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்ல, கொஞ்சம் நிறைய மாறிச்சு சார். இப்போ கொஞ்சம் நிறைய மாறிடுச்சுல. ஆமா சார். ஃபர்ஸ்ட்ல இங்க இருந்து நாங்க பேசுறது கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, நீங்க பேசிட்டு போயிடுற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சமா மாறி இப்போ டிஸ்கஷன் மாதிரியே வந்துச்சு சார். கடைசியா இப்படிதான் கிளாஸும் இப்படிதான் இருக்கும். பட் எனக்கும் இந்த வீடியோ எல்லாம் புதுசுதான். இது நான் வீடியோ வாழ்க்கையில் கொடுத்ததே இல்லை. போட்டோ கொடுத்தாலே 10 நிமிஷம் இருக்க வேண்டியிருக்கு. ட்ரை பண்றேன், பட் இன்னும் கொஞ்ச நாள் பெட்டரா வந்துடும் நான் நினைக்கிறேன். எல்லாமே பழக்கம் தானே இல்லையா? ஆமா சார். அதனால இப்போ நம்ம ஒரு நாள் பழகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ both of you. Thank you so much. Good night. Thank you sir. சொல்லுங்க சுதாகர். சார், இப்ப கேரளால வந்து இந்த பத்மசுவாமி கோயில் வந்து அவங்க அரச குடும்பத்தை கொடுத்துடுறாங்கல்ல சார். ஆமா சார், இத வந்து யாரும் சூப்பர்வைசிங் பண்ண மாட்டாங்களா சார்? இதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் தலைமையில அதை பண்ண சொல்லிருக்காங்க டெம்பரவரியா. ஆமா சார், டெம்பரரி சொல்லிருக்காங்க. கம்ப்ளீட்டா அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது யாரும் சூப்பர்வைஸ் கவர்மெண்ட் சார்பா பண்ண முடியாதா? பண்ணக்கூடாதுங்க. இல்ல சார் அது கவர்மெண்ட் அத்தரைஸ்டு ப்ராப்பர்ட்டியா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சோ அது ஒன்றும் பிரச்சனை. இப்ப நம்ம தான் நிறைய நம்ம ஊர்ல சில கோயில்களா இருக்கு, அது கவர்மெண்ட் கைடுல தானே இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊர்ல நம்ம சொந்தக்காரங்க தான் பராமரிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆள் இல்லையா? ஆமா சார், அந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான். இப்ப நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, நம்ம சொந்தக்காரங்களோ பக்கத்துல ஒரு அண்ணனோ சித்தப்பாவோ இல்ல ஒரு சின்ன குரூப்ல பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்காக கோயில் வந்து ஊர் சொத்துன்னு சொல்லுவோம். அது கவர்மெண்ட் சொத்து தானே. இல்ல ஊர் சொத்து அப்படிங்கறனால அது அந்த கோயில ஊருக்கு எழுதி வச்சிட முடியுமா? அது பொது ஜெனரல் ப்ராப்பர்ட்டியா போயிடுது சார், பொது சொத்தாவே. கண்டிப்பா இதுக்கு கமிட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனா கொடுத்திருக்காங்க, நிர்வாகம் அவங்க கிட்ட போகுது. எஸ் சார். நம்ம டீச்சர்ல ஒரு நிர்வாகம். ஓகேங்க சார். டைம் முடியுது. ஏன்னா இது ரொம்ப ஃப்ரீ வீடியோ அப்படிங்கறனால ஒரு 35ல க்ளோஸ் ஆயிருது. ஓகேங்க சார். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கு. பரவாயில்ல. உண்மையிலே நம்ம இந்த ஜூம் ஆப்க்கு நன்றி தான் சொல்லணும். இப்படி இல்லைன்னா ஒரு சான்ஸ் நானும் பண்ணிருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா சார். இதுக்கு அப்ளிகேஷனே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. Thank you Sudhakar. Thank you so much. Thank you sir. Good night. Good night sir. Bye sir.